ஒரு தமிழை ஏரோஃப்ளைன் இன்ஜினியராக இருந்துட்டு விவசாயம் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் வந்து தண்ணியே இல்லாத பாலைவனமான அபுதாபியில் போய் விவசாயம் பார்க்குறாருன்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்றைக்கி மே 31 மயோபதி ஐயா அவரோட பிறந்தநாளுக்காக நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஈஸியாக வந்திருந்தோம். அப்போ நான் நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். அதில் ஒருத்தர் தான் நம்ம தமிழ் ஹார்வெஸ்டோட CEO அண்ட் ஃபவுண்டராக இருக்கார். அபுதாபியிலேருந்து பர்த்டேக்காகவே ஐயாவோட பர்த்டேக்காகவே வந்திருக்காரு. அப்புறம் உங்களுக்கு எப்படி அபுதாபியில் விவசாயம் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு? இல்லை, இது வந்துட்டு ஒரு ஐடியா அப்படின்ட்டு வந்துட்டு இல்லை, இது வந்துட்டு ஒரு ஆர்வம்னு சொல்லலாம். ஆர்வம், ஒரு விவசாயத்தின் மேலே உள்ள ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம். ஈர்ப்புனே சொல்லலாம். ஆமாம், ரிஸ்கோட பார்க்கும்போதே தெரியுது. இல்லை, அதனால் எனக்கு நம்ம ஊரில் இருந்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் வந்துட்டு எந்த ஊரில் இருந்தாலுமே வந்து அது விவசாய பூமியாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏர்ஃப்ளைன் இன்ஜினியராக இருக்கீங்க, ஸ்டார்டிங்லேருந்து அதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா கெரியரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்களா? பட் எப்படி உங்களுக்கு ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா லைக் மருந்து கலந்த பொருட்கள் அது இதுதான் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ உணவுப் பொருட்கள் வந்துட்டு சுத்தமான உணவுப் பொருட்கள் எனக்கும் தேவைப்படுது. என்னால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுதான் ஒரு முக்கிய காரணம். இப்போ நான் வந்துட்டு பாலைவனமாக இருந்தாலும் வந்துட்டு அது ஒரு அங்கே விவசாயம் பண்ணுறது. இப்போ நார்மலாக தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணாலே வந்து அந்த விளைச்சல் சரியில்லை, அப்படி இப்படி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு பாலைவனம் பண்ணுன்னா அது வெறும் மணல் தான், வெறும் மண். அதில் எப்படி விவசாயம் பண்ணீங்க? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. இல்லை, அஃப்கோர்ஸ் அது டெஃபினட்டாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பட் முயற்சி விடாமுயற்சி சொல்லலாம். ஓகே, இப்போ அந்த மண்ணில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது பண்ணியிருப்பீங்கல்ல? இல்லை, நான் வந்துட்டு அந்த விவசாயம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு எந்த விதமான வந்துட்டு ஒரு செயற்கையான ஒரு முறையில் வந்துட்டு செய்யவே கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தில். மணல்லே பண்ணிட்டீங்களா? அந்த மணலில் தான் நம்ம கோழியிலேருந்து குதிரை வரைக்கும் எல்லாமே வளர்த்திட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஒரு 10 ஏக்கர் பூமியில். 10 ஏக்கரில் மொத்தமாக எத்தனை வகையான காய்கறிகள் வந்துட்டு நம்ம ஊர் இந்த பீக்கிங்காய், பாவக்காய், பொடலங்காய், கத்திரிக்காய், அபுதாபியில பீக்கிங்காய், கேரட், பீட்ரூட். ஆமாம், கேரட் பீட்ரூட்லேருந்து எல்லாமே வந்துட்டு. இப்போ அபுதாபியில் வந்து எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்க காய்கறிகள் மாதிரிலாம் வேணும்ப்பா, எனக்கு வேணும்னா அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இல்லை, அபுதாபிலேயே வந்து நான் தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கேன். அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கேன். இல்லை, நான் வந்துட்டு இப்போ நான் சொந்த ஊர் கரூர். ஆமாம், கரூர் தான் என் சொந்த ஊர். இப்போ நம்ம வந்துட்டு அங்கே சொல்கிற அந்த காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு விதைகள் எல்லாமே கரூர்லேருந்து தான் கொண்டு போவேன். கரூர்லேருந்து தான் வந்துட்டு இங்கே என்னென்ன மாதிரி இருக்கோ அங்கே வந்துட்டு இதை விடவே வந்து இன்னும் அற்புதமாக பண்ண முடியாது. கரூர்லேருந்து ஏர்ஃப்ளைன் இன்ஜினியரிங் படித்து அதுக்கப்புறம் அங்கே போய் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணி அங்கேயே மறுபடியும் விவசாயம் பண்ணி மறுபடியும் அங்கேருந்து கரூருக்கு அந்த காய்கறி எடுத்துகிட்டு வரீங்க அப்படி தானே? இல்லை, கரூர் காய்கறி நான் எடுத்துகிட்டு வரல. கரூர்லேருந்து அந்த விதைகளை எடுத்துகிட்டு போய் நான் அந்த விவசாயத்துக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நான் முன்னாடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காய் இருக்கட்டும், பாவக்காய் இருக்கட்டும், எல்லா காய்கறிலையுமே அதை பழுக்க விட்டு அங்கேருந்தே நாங்கள் விதைகளை எடுத்துப்போம். ஆமாம், ஒரு தடவை நம்ம அதை அறுவடை பண்ணியாச்சு அப்படின்னா அதுலேயே நமக்கான விதைகளுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோ இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் அது எதுவுமே யூஸ் பண்ணுறது எதுவுமே நம்ம வந்துட்டு அந்த மாட்டு சாணம், கோழியோட குப்பை அந்த மாதிரி அதை வச்சு தான் அந்த மேனுவல்ஸ் வச்சு தான் நம்ம விவசாயமே பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, ஒரு தமிழ்னா நம்ம வந்து விவசாயம் வந்து நம்ம ரத்தத்திலே இருக்கும். அது வந்து அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நான். அதுக்கு மொழிகள் அவசியம் இல்லை. நீங்கள் ஏதோ அவார்ட்லாம் வாங்கினதா நான் கேள்விப்பட்டேன். அமீரக விவசாயின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தாங்க. ஓகே, இப்போ என்ன இயரில்? இந்த 2024. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு அப்ராடில் போய் ஃபார்மிங் பண்ண தமிழன் அப்படின்ற அவார்டு வாங்கி. ஆமாம், அமீரக விவசாயின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த தமிழ் ஹார்வெஸ்ட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா சொன்னீங்கல்ல, அதில் என்ன மாதிரியான என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு? இல்லை, ஆக்சுவலாக நான் என்ன அதை பிஸ்னஸாக பண்ணல. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாகவே பார்க்குறது இல்லை. பிஸ்னஸாக பார்த்தோம்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு லாபம் எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இதில் வந்துட்டு நமக்கு லாபம் வரும். பட் தென் பிஸ்னஸாக பண்ணுற லாபம் கண்டிப்பாக வராது. ஒரு செக்கு எண்ணெயாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், அதை நீங்கள் வந்து பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற லாபம் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கிற முறையில் முடியாது. ஓகே, இது ஜஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வேணும், அதுக்கப்புறம் அது நமக்கு போக மிச்சம் இருந்தால் அடுத்த நமக்கு வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஐ மீன் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு பிஸ்னஸாக வந்துட்டு போயிட்டுருக்கு. பட் தென் அதை நான் வந்து பிஸ்னஸாக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணுவோம். இப்போ நம்ம ஜப்பானில் இது ஜப்பான்லேயும் லான்ச் பண்ணியிருக்கோம். இது தமிழ் ஹார்வெஸ்ட்டில். ஓகே, ஜப்பானில் வந்துட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்துட்டு அப்ரூவல் எடுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம்.
ஜப்பான், அதாவது அபுதாபியில் ஆரம்பிச்சு ஜப்பான் போயிட்டு ஜப்பானில் போயாச்சு. ஜப்பானில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு உடனே கிடச்சிச்சு. நம்மளோட டெஸ்டிங்ஸ் எல்லாம் போய் ஜப்பான் வரைக்கும் நம்ம குவாலிட்டி போயிடுச்சு. இப்போ அந்த தமிழ் ஹார்வெட்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வாங்கிக்கலாம். சென்னையிலேயே வந்துட்டு லான்ச் பண்ணியாச்சு. ஆமாம், சென்னையிலேயே லான்ச் பண்ணியாச்சு. இப்போ சென்னை, துபாய், அபுதாபி, ஜப்பான். ஸோ கொஞ்சம் அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனும் அவ்வளோ பெருசாகவும் இருக்காது. கொஞ்சம் லிமிட்டடாக தான். அவ்வளோதான். அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், நம்ம தோட்டத்து விருந்துன்னு சொல்லிட்டு அங்கே அபுதாபியில் வந்துட்டு இப்போ என் தோட்டத்திலே வந்து இப்போ எங்கள் தோட்டத்திலேயே இருக்கிற அந்த கோழி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அதை வச்சு அதுக்கப்புறம் எங்கள் எண்ணெய் செக்கு எண்ணெயில் அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் தமிழ் ஹவர்ஸ் ப்ராடக்ட்லேயே வந்து நம்ம தோட்டத்து விருந்துன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர். ஸோ அது வந்து ஐ மீன் ஃப்யூச்சரில் ஒரு பிளான் இருக்குது. அப்போ இன்னும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணல? ரெஸ்டாரண்ட் பண்ண போகிறோம். நான் கூட போர்டெலாம் பார்த்தேன், அபுதாபிலே வந்து தமிழில் போர்டு வச்சுருக்காரு நம்ம தோட்டத்து விருந்து அப்படின்னு. அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியுமா போர்டு அப்படி வச்சுருக்கீங்களா? தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட ஒரு அடையாளம். எனக்கு பிடிச்சிருக்கேன், நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் கான்செப்ட். இது வந்து பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஆமாம், அது வந்துட்டு லைக் எனக்கு என்னென்னா வந்து இப்போ உணவுப் பொருட்களை வந்துட்டு பிஸ்னஸாக பண்ணலாம். ஆனால் அந்த ஒரு லாபம் வந்து அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உணவுப் பொருட்களை வந்து குவாலிட்டி கொடுக்க முடியாது. ஸோ குறைவான ஒரு லாபம், நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ மற்றபடி வந்துட்டு அதில் பெருசான லாபம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. விவசாயத்தோட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் அந்த தமிழன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஒரு இதில் ஜீனடிக்கில் மட்டுமே விவசாயம் பண்ணுறீங்க அப்படி தானே? இல்லை, அது உண்மைதான். ஐ மீன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல்னா ஸ்டார்ட் பண்ணோம். பட் லைக் நம்ம ஃபாஸ்ட் லேர்னர். நிறையா கற்றுக்கிட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. நைஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக துபாய் வாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் துபாய் போகிறோம். அபுதாபியில் இவர் கூட சேர்ந்து நம்மளும் விவசாயம் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்துட்டு அபுதாபி வரும்போது நம்ம தோட்டத்து விருந்தில் நீங்களும் சுவைத்து மகிழ்கிறோம். நேச்சுரல் ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக அபுதாபி வரைக்கும் போகிறோம் அப்படி தானே? தேங்க்யூ. ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.